முறைங்கிறது லட்சுமி கடாட்சம். அதனால் முரத்தில் அரிசி வச்சு பொங்கல் பானை பொங்கி வரும்பொழுது நீங்கள் அந்த முரத்தில் உள்ள அரிசி அப்படி அது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை அதிகமாக 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பேர் கூட பிறந்த சகோதரிகளுக்கெல்லாம் அந்த பச்சை புடவை வாங்கி கொடுத்தா அந்த குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணாங்க, தன்னோட அக்கா தங்கச்சிகளுக்கு அந்த பச்சை புடவை வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 40-50 வயசு ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை புடவை ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஒரு காலத்தில் எல்லாருமே அந்த பச்சை புடவை வாங்கி கொடுத்தாங்க. இது என்னன்னா, பச்சைங்கிறது நல்ல புகழையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் நிறமாகும், குடும்ப சுபிட்சத்தையும் குறிக்கும். அது உலகம் முழுவதும் அந்த பச்சை புடவை ரொம்ப பிரபலமாச்சு. அதனால ஆஸ்பத்திரியில் கூட பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஸ்ட்ரீட் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நோயாளிகளுக்கு மனம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட மனம் சஞ்சலப்படக்கூடாது அப்படிங்கிறத ஆஸ்பத்திரியில் கூட பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியை தூக்கி வைக்கினா கூட பச்சை கலர் கொடியை செஞ்சு தான் அந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்பாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தா 14ஆம் தேதி 5ஆம் தேதி புதன்கிழமை, புத ஓரை. 5ஆம் தேதி என்பது 5ஆம் எண் என்பதும் குபேரனுக்கும் புதனுக்கும் மிக உகந்த நாளாகும். புதன்கிழமை புத ஓரையில நம்ம குபேர பகவான தரிசனம் செய்யறது, பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். பச்சை வளையல் கூட நம்ம தானமாக கொடுக்குறது ரொம்ப விசேஷம். வளையலுங்கிறது காப்பு மாறி அந்த ஆலயத்தில் இருக்க அம்பாள்ல இருந்து நம்ம அந்த வளையல் வாங்கி நம்ம கையில் அணிஞ்சுக்கிட்டா அந்த அம்பாளோட அந்த மகாலட்சுமியோட அம்மனோட வளையத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிக்கும். அதாவது அந்த காப்புக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சீமந்தம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா வளையல் போட்டிருப்பாங்க. அந்த வளையல் ஓசையில் குழந்தைக்கு கேட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமிக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லக்கூடிய புதன்கிழமையான இன்றைய நாளிலும் பிறக்க போகும் தைப்பொங்கல் திருநாளாம் நாளை குபேர பகவானுக்கு வந்த வியாழக்கிழமை பிறக்க இருக்கின்ற தைப்பொங்கல் திருநாளிலும் லட்சுமி குபேரரை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரின் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காசமணின் அருள் என்றென்றும் கிட்டட்டும் கிட்டட்டும். பொங்கிடும் பொங்கலில் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், இனித்திடும் கருமில் அரைக்காசமணின் அருளால் வாழ்க்கை முழுவதும் இனிக்கட்டும் இனிக்கட்டும்.